பட்டியல் இன மக்களுக்கு எதிர்க்கே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் மேலே இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு வந்து சரத் உங்கள் குடும்பம் மேலே, உங்கள் மேலே ஒன்று தட்டுன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டை தட்டுவேன், கல்லடிப்பேன். நீங்களும் ஒரு 500 பேரும் குடிக்கிற தண்ணியில் நான் போய் மலத்தை போட மாட்டேன். சமத்துவத்தை கொண்டு வந்த நீட்டை வந்து நீங்கள் எதிர்த்து, சமத்துவத்தை கொண்டு வந்த பொருளாதார நலிவான செக்ஷன், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்க ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய தனி ஆசைகள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம தமிழ். வெளியில் பூகம்பம் இருக்குது, அந்த பக்கம் பாம்பு போடுறான் ஈராக்கு, மாற்றி மாற்றி அவங்க காட்டுறது விஜய் ட்ரிஷா விஜய் ட்ரிஷா விஜய் ட்ரிஷா. ஜனநாயகம்னு மாட்டிகிட்டு இருக்காரு, கரூரில் மாட்டிகிட்டு இருக்காரு, இந்த ஐடி இந்த மாற்றிட்டு. இன்னொன்று பையன் அவர் மேலே ஒவ்வொரு கல்லாக தொங்க விடணும். லெட் அஸ் லீவ் விஜய் அலோன். என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு? சமீபத்தில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த நாங்குநேரி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இது போல 2 மாவட்டங்களுமே பல்வேறு கொலைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சாலையோரத்தில் உட்காந்துக்கூடிய மக்கள் மீதான தாக்குதலை உண்டுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்தவர் பகுதிக்கு சென்று அவங்களோட ஜாதி பேரை சொல்லி வந்துட்டு வெட்டும் சம்பவம்லாம் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் சரத், டாக்டர் அம்பேத்கர் ஐயா எழுதிய பொருளாதார சமூக அரசியல் நீதி, எக்கனாமிக் சோஷியல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸுங்கிறது நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லா குடிமக்களுக்கும் ஈக்குவலாக எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. ஆனால் எங்கே அப்படி இருக்குது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்ப்போமே. 2021 2025 வரைக்கும் பார்த்தோம்னா சரத், 1100 அல்லது 1200 மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு இந்த அசால்ட்டு கொலை நடந்துருந்துச்சு 2020. 2025 அது வந்து 1900 ஆயிடுச்சு. அதாவது ஏறக்குறைய 50% அதிகரிச்சிருக்கு. நம்பர் 1. வேங்கை வயல் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு வேங்கையை பற்றி இன்னும் தெரியாது. நான் இன்றைக்கி வேணும்னே 2-3 பேர் உங்களுக்கு வேங்கை வயலை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். என்னங்கன்னு கேட்டாங்க. ஒரு பெரிய டேங்க், 10,000 லிட்டர் தண்ணி. அங்கேருந்து நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு அங்கேருந்து தண்ணி போகுது. அந்த டேங்கோட மேலே வந்து மலம் அப்படியே அங்கே தள்ளாடி இருந்ததை பார்த்து எதுக்காக செக் பண்ணாங்கன்னா, அந்த பசங்க, நான் ஒரு மருத்துவன், பல பசங்களுக்கு வாந்தி பேதி ஜுரம் வந்துட்டு இருந்துச்சான் இந்த தண்ணியை குடிச்சு. செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஹியூமன் ஃபீசிஸ் மலமே அதில் இருந்துச்சு. 2022 நடந்தது. இன்றைக்கி நம்ம 2026 இருக்கிறோம். அப்படி இருந்தும் எவ்வளவு தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அது கடைசியாக அவங்க எடுத்த முடிவு இது வந்து பட்டியல் இன மக்களுக்கு எதிர்க்கே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் மேலே இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு வந்து சரத் உங்கள் குடும்பம் மேலே, உங்கள் மேலே ஒன்று தட்டுன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டை தட்டுவேன், கல்லடிப்பேன். நீங்களும் ஒரு 500 பேரும் குடிக்கிற தண்ணியில் நான் போய் மலத்தை போட மாட்டேன். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு மிருகம், கேனையாப்பட்ட மிருகம் தான் அது மாதிரிலாம் பண்ணும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன், இந்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியில்லைன்னு நான் இல்லை, அங்கே ஊர் மக்களே அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இஸ்திரிக்காரனோட பொண்ணும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டெக்னீஷியனுடைய பையனும் நீட்டால் இன்றைக்கி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் சமத்துவம். சமத்துவத்தை கொண்டு வந்த நீட்டை வந்து நீங்கள் எதிர்த்து, சமத்துவத்தை கொண்டு வந்த பொருளாதார நலிவான செக்ஷன், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஐயா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன். எந்தெந்த மாநிலம் இதை எதிர்க்கிறாங்கன்னு. 2 மாநிலம் தான் எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்தப்பட்டது. 2 மாநிலம். 1 சத்தீஸ்கர், 2 தமிழ்நாடு. 2026 இப்போ நான் பார்த்தேன், February January ஒன்று தான் தமிழ்நாடு. அண்ணானப்பட்ட சத்தீஸ்கர் கூட நாங்கள் வந்து பொருளாதார நலிவடைந்த அந்த செக்ஷன் நாங்கள் வந்து ஆதரவளிக்கிறோம்னு சொல்லி எந்த சமத்துவம், பொருளாதார சமத்துவத்தை நமது அரசியல் அமைப்பிலிருந்து கொண்டு வந்தாங்களோ, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருந்தும் பிரியாம்பிள் முன்னுரையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து அமல்படுத்துகிறாங்க. மோடி சர்க்கார் சொல்கிறதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு சமூக நீதி அந்த வாக்கு வங்கி, எந்த வாக்கு வங்கி? தலித் வாக்கு வங்கி. எந்த தலித்து? வேங்க வயலில் வந்து அவங்க தண்ணி மேலே மனம் இருந்துச்சு, அந்த தலித்.
நாங்குநேரியில் தலித்துங்கிற காரணத்தாலே வெட்டப்படுறாங்களே, அந்த தலித். இந்த தலித்துகளுடைய வாக்குகளுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அந்த தலித்துங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா, உங்களுடைய கூட்டணி இருக்காரு, தலித்து கூட்டணி, விடுதலை சிறுத்தை, நம்ம அண்ணன் திருமாவளவன், அவரும் உங்களோட பயணிக்கிறாரு. இந்த சன் டிவி சொல்கிற மாதிரி கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நாங்களும் ஓடிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஒரு முறை அவருக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? ஒரு முறை நீங்கள் வந்து காங்கிரஸ் சென்டரில் இருக்கும்போது 2004 2014 மன்மோகன் சிங் சோனியா காந்தி இருக்கும்பொழுது கேட்டு, இந்தாங்க எங்கள் திருமாவளவனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுங்க கேட்டு வாங்கிருந்தீங்களா? வாங்கலை. அதாவது அவங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும், அவங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு அது மேலே அவங்களால செல்ல முடியல. அதுதான் பண்ணுறீங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்துங்க, முதல் முறையாக நம்ம நாட்டில் ஒரு தலித் பெண்மணி மட்டும் இல்லை, பழங்குடி பெண்மணி, ஷெட்யூல் ட்ரைப் உமன், முதல் முறையாக 75-78 வருஷம் இப்போ நம்ம சுதந்திரம் வந்திருக்கு, அபவுட் டு பி 80 years. ஆனால் அந்த அம்மா நமது திரௌபதி முர்மு இன்னைக்கு வந்து ஜனாதிபதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக நீங்கள் சமத்துவம் தானே உங்களுக்கு வேணும், வாங்க நம்ம சமத்துவம் கொடுப்போம். அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமிய சகோதரர், தமிழ் இஸ்லாமிய சகோதரரை கொண்டு வந்து பாஜக வாஜ்பாயை கொண்டு வந்து அவரை வந்து ஜனாதிபதி ஆக்குறாங்க. சமத்துவம் வேணுமா சார்? அவர் முதல் 5 வருஷம் இருந்தார் சார், 2வது வாட்டி கேட்குறாரு சார், அமுத்துனாங்க சார் ஒரு அமுக்கு. யாருங்க சார்? சோனியா காந்தி. யாருங்க சார் சப்போர்ட் கொடுத்தாரு? உங்கள் தகப்பன் பேரறிஞர் கலைஞர் கருணாநிதி, அவர் தான் ஒரு அமுக்கி அப்துல் கலாமை காலி பண்ணீங்க. ஆனால் நமக்கு கேட்பது சமத்துவம். இது எப்படி சார் இருக்க முடியும்? சரி, இது வரைக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது நம்ம சமத்துவம் எடுப்போம்னா ஒரே விஷயம் பண்ணுங்க சார், அந்த 69% வச்சுருக்கீங்களே அதை கம்மி பண்ணுங்க. பொருளாதாரத்தில் நலிந்த அந்த குழுமங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பண்ணி இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா, EWS ப்ளஸ் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இது 2 பண்ணிங்கன்னா நான் ஒத்துப்பேன். 3வது, நமது தலித் சகோதர சகோதரிகளை யார் இது மாதிரி வெட்டுறாங்களோ குத்துறாங்களோ பண்ணுறாங்களோ உள்ளே போட்டு நாசம் பண்ணுங்க. அப்போ நான் உங்கள் சைடில் சமத்துவம் ஒத்துப்பேன். கடைசியாக, சமத்துவம் என்பது பாலின ரீதியில் கூட இருக்கலாம். எப்போ சமத்துவம்? ஆணும் பெண்ணும், பாரதியார் சொன்னார், ஆணும் பெண்ணும் ஒன்றென வைத்தால் நிகரென வைத்தால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்குமாம் என்றார் சுப்பிரமணிய பாரதியார். நீங்கள் வந்து ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா பாருங்கள். பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. கடந்த 5 வருடங்களில் இதுக்கு முன்னால் நடந்ததுக்கு பல மடங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றா பெண்களுக்கு ரேப்பு, பெண்களுக்கு என்னங்க பாக்ஸோ 5000 7000 கேஸ் ஒவ்வொரு வருஷங்கிறது என்ன அடிக்குது இங்கே வயிற்றுல. இது வந்து நான் காழ்ப்பில் சொல்லலை, அரசியல் சொல்லலை, கஷ்டமாக இருக்குது. குழந்தைகள் தெய்வங்கள், அவங்கள போய் ஒருத்தன் கையை போடுறான். கேட்டால் நான் வந்து திமுக பிரமுகர், என்னடா நீ பண்ணுவேன்னு சொல்லி, சமத்துவம் வேணுமா சார்? போங்க சார். இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரியில் எவ்வளோ ஒருத்தன் பெரிய நாயகன் ஒருத்தன் 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணுறான். அவருக்கு தூக்கு தண்டனை சீக்கிரமாக வாங்கிட்டாங்க சார். அப்போ நம்ம சமத்துவம் பார்க்கலாம். ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய கனவு நல்லா இருக்குது சார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அது நனவாக இல்லை. தயவுசெய்து நீங்கள் வந்தாலும் சரி அல்லது எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி, அதை வந்து நினைவாக்குங்க. நாங்கள் உங்கள் பின்னால் இருப்போம். விஜயனோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கு சார். அதாவது அவருடைய மனைவி வந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் நாடி இருந்தாங்க. அந்த செய்திக்கு மத்தியில் நேற்று த்ரிஷாவுடன் அவர் பங்கேற்ற நிகழ்வு குறித்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கு. அவருடைய ரசிகர்களே அவர் எதிர்க்கும் நிலைக்கு வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் 2 வெவ்வேறு நாடுகள். அமெரிக்காவில் வந்து எந்த ஒரு பொலிட்டிஷியனும் எந்த ஒரு அரசியல்வாதும் ஒரே ஒருத்தி எங்கள் மேலே கையை போட்டால் அவன் சொன்ன விஷயம் முடிஞ்சுது. அவனுடைய அதுக்கப்புறம் திருப்பி நிற்க முடியாது. அது கிளின்டனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், காலி பண்ணிடுவாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை. ஒரு சில கட்சிகளில் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருந்தாலே அழகு, அது இருந்தால் தான் உள்ளே வர முடியும்னு கூட பேசிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய தனி ஆசைகள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம தமிழ் பண்பாடு. பட் இன்னொருத்தருடைய தனி வாழ்க்கை, ப்ரைவேட் லைஃப்பை நம்ம கொண்டு வந்து அரசியல் வந்து அடி எடுத்து சாத்துறது அவ்வளோ நல்லது இல்லைங்க சரத். இதை பார்த்தேன். சன் டிவியும் கலைஞர் டிவியும் மாற்றி அடி மேல் அடி அடித்து ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த், அவருக்கு சொந்த காசை மக்களுக்காக கொடுத்து பண்ணார். அவரை வச்சு வாங்கி வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் கேப்டனு தண்ணியில் மிதந்துட்டு இருக்காரு, அதனால தான் அவர் பேர் கேப்டன் சொல்லி அவர் ஒரு ஜோக்கர் ஆக்கினாங்க.
நேற்று இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், வெளியில் பூகம்பம் இருக்குது, அந்த பக்கம் பாம்பு போடுறான் ஈராக்கு, மாற்றி மாற்றி அவங்க காட்டுறது விஜய் ட்ரிஷா விஜய் ட்ரிஷா விஜய் ட்ரிஷா. அதாவது மீடியாவை வந்து ஒரு கருவியாக உபகரணமாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய தனி வாழ்க்கையை இழுத்து கொண்டு வந்து அவனை நாசமாக்கி அவன் பேரை காலி பண்ணுறது வந்து மக்கள் வந்து அதை வந்து எதிர்க்கணும். நான் அதை பார்க்கவே இல்லை, கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இது மாதிரி பல இந்த ஆபாச வீடியோ, இந்த பொலிட்டிஷியன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், நான் அதை பார்க்கவே மாட்டேன். எவனோ கஷ்டம், நம்ம என்னத்தை அதை பார்த்துக்கிட்டேன். ஸோ அவர் வந்து நல்ல ஆளுமை கொண்டு வருவாரா, நானே எதிர்ப்பேன். அவர் வந்து ஒழுங்காக அரசியலமைப்பு சட்டத்தை படித்து வரலையா, நானே சண்டை போடுவேன். கரூருக்கு வந்து அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்துருக்கணும், அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு விட்டு கூட நானே சண்டை போட்டிருக்கேன். அதே சமயத்தில் சரத் ஒவ்வொரு வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு தனி மனிதன் 200 கோடி 300 கோடி 400 கோடி சம்பாதிக்கிற ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு வேணும்னு வந்து சொல்ல வராரு. அதை நம்ம பாராட்டணும். இப்படி பாராட்டினாதான் விஜய்க்கு பின்னால் நம்ம இளைஞர்கள் மேபி ஐடியில் தே மேக் இதோட 10 மடங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஐடியில் வந்துட்டு ஜாயின் பண்ணட்டுமே. பெம்பசானின்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணார் ஆந்திர பிரதேஷ். அது மாதிரி பலர் வரட்டும். வர தான் பாலிடிக்ஸ் சாக்கடை, அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாறும். ஸோ விஜய் வர்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவருடைய தனி வாழ்க்கையை என்னை வந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அபவுட் இட். நான் நிஜமாக கூட எனக்கு இந்த ஜெயம் மோகனுடைய ஜெயம் ரவி உடைய அந்த வைஃப் ஆர்த்தின்னு என் முன்னால் வந்தால் கூட அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எப்போ டிவி போட்டாலும் ஒரு காலத்தில் அது 2 தான் ஓடிச்சு. நான் டிவியை பார்க்கல 5-6 நாளுக்கு. ஐ டோன்ட் நோ. அண்ட் நம்ம பகவந்த் கேசரியில் அவர் சொல்லுவார் பாலையா, அது மாதிரி ஐ டோன்ட் கேர். ஒவ்வொருத்தரும் அவங்க தனியாக அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, வயசு என்னது. ஆனால் மக்களுக்கு பண்ணுறீங்களா பண்ணுங்கள், நாட்டுக்கு பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ஆளுமை கொண்டு வர்றீங்களா பண்ணுங்கள். ஸோ லெட் அஸ் லீவ் விஜய். அவருக்கே பல கஷ்டங்கள் இருக்குது. ஜனநாயகம்னு மாட்டிகிட்டு இருக்கார், கரூரில் மாட்டிகிட்டு இருக்கார், அந்த ஐடின்னு மாற்றிட்டு இருக்கார். இன்னொரு பையன் அவர் மேலே ஒவ்வொரு கல்லாக தொங்க விடணும். லெட் அஸ் லீவ் விஜய் அலோன். என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம் சார்.